பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த நாளையும் காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. நீ தேவனுக்கு காத்திருக்கிற போதிலும் எரிச்சல் அடையக்கூடாது. அல்லேலூயா. நாமே மற்றவர்கள் மேல் அவர்கள் செய்கிற அநீதிகளை கண்டு எரிச்சல் அடையக்கூடாது. ஆமேன். இந்த கால வேளையில தேவனுக்கு நாம் காத்திருக்கிறோம், காத்திருந்துதான் ஆகணும். ஆமேன். வேற எதையும் தேவ பிள்ளைகள் காத்திருக்காம செய்ய முடியும்? செய்வதெல்லாம் வீணாய், வேதனையாய், தோல்வியாய் தானே முடியும். ஆமேன். இந்த கால வேளையில கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் காத்திருக்கும் போது செய்யக்கூடாத ஒன்று, ஹல்லேலூயா, நாம் காத்திருக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காய் ரெஸ்ட்லெஸ் என்று சொல்லப்படுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டேன், இத்தனை மாதங்கள், சில பெரிய காரியங்களுக்காக இத்தனை வருடங்கள் காத்திருந்து விட்டேன் என்று மற்ற மனுஷர்கள் நிமித்தம் இது தாமதமாகிவிட்டது என்று கருதி எரிச்சல் அடையாதே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அந்த எரிச்சல் நமக்கு வரக்கூடிய நன்மை இன்னும் தாமதப்படுத்திவிடும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, விடுதலை இன்னும் தாமதமாக்கி விடும். ஆகவே எல்லாரும் காத்திருப்போம், தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் செயல்களுக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய் காத்திருக்கிறேன் என்று காத்திருப்போம். நல்லது, அப்படித்தான் செய்ய வேண்டுமானால் எதை நாம் செய்யக்கூடாதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அது தேவ கிரியையை, தேவ கரத்தை நம்முடைய எரிச்சல் தடைப்படுத்தி விடுகிறது. சின்ன ஒரு சுபாவம் எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை நன்மைகளை தடைப்படுத்தி விடுகிறது, தாமதப்படுத்தி விடுகிறது. இந்த கால வேளையில மற்ற நமக்கு தீவினை செய்வார்கள், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்வார்கள். அவர்களை காணும்போது நம்மை அறியாமலே ஒரு எரிச்சல் தோன்றுகிறது. மாம்சத்தின் சுபாவம், ஆனால் அது வரக்கூடாது. ஆவியின் தெய்வ பிள்ளைகள், ஆவிக்குரிய ஒரு தெய்வ பிள்ளைகள் எரிச்சல் அடையாதபடி தேவனுக்கு காத்திருக்கும் போது நிர்ணயித்த நேரத்தில், நிர்ணயித்த அந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். காத்திருக்கிறோம், எரிச்சல் அடையாதபடி காத்திருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உம்முடைய சன்னதியை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். தெய்வ பிள்ளைகள் தெய்வ சன்னதியில் ஜெபித்து விட்டு ஆண்டவரே உம்முடைய சன்னதியில் காத்திருக்கிறார்கள். ஆனாலும் தங்களை கெடுத்த, தங்களுக்கு தடை செய்ய காரணமா இருந்த மனுஷர்கள் மேல் எரிச்சல் வருகிறதே, அது ஆண்டவரே இன்னும் உம்முடைய கிருபையை, உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படுத்துகிறது, தாமதமாக்குகிறது என்கிறதை இந்த நாட்களில் புரிந்து கொண்டு எரிச்சல் அடையாதபடிக்கு அவர்களை மன்னித்து மறக்க, அவர்கள் மன்னித்து ஆண்டவரை உம்முடைய சன்னதியில் அவர்களுடைய விடுதலைக்காய் காத்திருக்க ஒரு தெய்வ கிருபையை தயவாய் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தருவீராக, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திரு. மற்ற தீமை செய்கிற மனுஷர் மேல் எரிச்சல் அடையாதபடி காத்திருப்போம். அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.